எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறது நம்மளாக இருப்போம். ஆனால் நம்மளை யார் கவனிக்கிறது? வீட்டில் வேலை பார்க்குற நமக்கும் மதிப்பில்லையா? வீட்டு வேலைக்கும் மதிப்பில்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான டாபிக் ரொம்பவே சென்சிட்டிவான அண்ட் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய யதார்த்தமான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக அண்ட் உங்கள் கூட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல் சமையல் வேலைகள், வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டு ஒரு தோழியாக உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் ஒரு இறால் குழம்பு ரெசிபி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் இருந்ததுலேருந்தே என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது சில நேரம் நமக்கே தெரியாது. அதாவது இதெல்லாம் நம்ம மைண்டில் ஆல்ரெடி எழுதி வச்ச மாதிரி நம்ம கடன்னு அந்த வேலையை பார்க்குறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். ஐயோ, காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், பிள்ளைங்களை எழுப்பணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாருக்காகவும் காலையில் எழுந்திரிச்சு பம்புற மாதிரி சுற்றிட்டு இருப்போம். ஆனால் ஒரு கேள்வி, எல்லாரையும் பார்த்துக்கிற நம்மளை நாம் எப்போ பார்த்துக்க போகிறோம்? நம்மளை யார் தான் பார்த்துக்க போகிறது? முதல் விஷயம், எல்லாரையும் நம்ம பார்த்துக்கிறோம் அண்ட் நம்மளை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி இதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு நாள் முழுக்கவே வேலை தான் இருக்கும். சில நேரம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட வேலை அப்படிங்கிறது நிற்காது. நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா தான் வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே சாப்பிட முடியும், நம்மளும் சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி எனக்கு முடியலை, அதனால் இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்கி எனக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகளுக்கு மட்டும் என்றைக்குமே லீவே கிடையாது. நம்ம மைண்டே ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடும், இன்றைக்கி சமைக்கிறது யார், குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது, வீட்டு வேலைகளை யார் பார்க்குறது. அதனால் நம்ம உடம்பு கஷ்டப்பட்டாலும் மனசு கஷ்டப்பட்டாலும் நம்ம வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் இதையே இப்படியே வாழ்க்கை முழுக்க கொண்டு போகணுங்கிறது அர்த்தம் கிடையாது. நமக்கும் ஓய்வு வேணும், நமக்கும் சந்தோஷம் தேவை, நமக்கும் நமக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. காலையில் வேலை பார்த்துக்கிட்டே சுடு தண்ணி வச்சு நானுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாள் ப்ரிப்ரேஷனாக நான் இன்றைக்கி மோமோஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முந்தின நாள் ப்ரிப்ரேஷனாக அந்த கேரட்டு, கோஸு இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் காலையில் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி வேலைகளையுமே நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கணுமே தவிர்த்து இதெல்லாம் இந்த டைமில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க 1000 சொல்லுவாங்க. பட் நமக்கு அது முடியுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு நாளில் உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு இன்னும் டைம் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணாலும் ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிடுவீங்க. நான் ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கேன், வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, ஐயோ அது வேறு பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஒரு தனியாக நமக்கான ஒரு டைம் எடுத்தால் கூட இல்லை, இது நமக்கான டைம் கிடையாது, நம்ம வீட்டில் வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. நான் எனக்காக எடுத்துக்கிட்ட டைமிங் இன்னும் முடியலை அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நம்ம வீட்டு வேலை செய்யலை அப்படிங்கிற கில்ட் நமக்குள்ளே இருக்காது. நமக்கு அப்புறம் தான் நம்ம வேலை எல்லாமே. அதனால் நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 15 நிமிஷம் அமைதியாக உட்காந்து டீ குடிக்கிறது, கொஞ்சம் நேரம் ஒரு பிளான்ட் வச்சுருக்கீங்க, ஒரு கண்டு செடி கொடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி விட்றது, அதை கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து ரசிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கும், அதை நீங்கள் கற்றுக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மனசுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்து செகண்டாக ஒரு விஷயம் இருக்குது. வீட்டு வேலைகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு மதிப்பே கிடையாதா? நம்ம வீட்டு வேலை பார்க்குறோம், நமக்கும் மதிப்பில்லை, வீட்டு வேலைகளுக்கும் மதிப்பில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து சமையல் பண்ணுறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், துணி துவைக்கிறோம், வீடை க்ளீன் பண்ணுறோம், குழந்தைங்களை கவனிக்கிறோம், யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் முடித்து கொஞ்ச நேரம் நமக்குன்னு ஒரு டைம் எடுக்கும்போது யாரோ ஒருத்தவங்க, வீட்டில் இருக்கவங்களோ சரி, வெளியில் இருக்கவங்களோ சரி, நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு யாராச்சும் கேட்டால் நம்ம மனசுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா, ஏன் இதை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. வீட்டில் இருக்கிறது ஒன்றும் சும்மா இல்லை, நாங்களும் வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்க்குறனால தான் வெளியில் போகிறவங்களுக்கும் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஒரு நாள் வீட்டு வேலை செய்யலை அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு, அவங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. வீட்டு வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு. ஸோ மற்றவங்கள கவனிக்கிறது, பிள்ளைங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு. கணவனுக்கு எப்படி வெளியில் போய் சம்பாதிச்சு குழந்தைங்க குடும்பத்தை பார்க்குறது ஒரு பொறுப்போ அதே போல் தான். இதே மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற கில்ட் நமக்குள்ளே வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா,
இதுக்கு சேலரி வரலையே, நம்ம வந்து நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், நமக்காக வந்துட்டு மற்றவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு சின்ன பாராட்டு கூட அந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த உழைப்புக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இந்த வீடுகளில் இவ்வளோ வேலைகள் பார்க்குறோம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஆளின் ஆள் அப்படிங்கிற மாதிரி வீட்டை வந்து பம்பரமாக சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு வேலைகளும் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம சாப்பாடே கொடுக்காம இருக்கோம், ஒரு கண்டு வைக்கிறோம், அதுக்கு வந்து தண்ணியே ஊற்றாமல் இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? நாளடைவில் அது பட்டு போகும், கடைசியில் அது வேரோடு செத்து போகும். நம்ம சமைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய சேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது சேவை அப்படிங்கிறத நம்ம பெருசாக நம்ம ஒரு தியாகி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் நம்ம வீட்டில் நமக்கான பொறுப்புகள், நமக்கான கடமைகளை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து வீட்டு வேலை பெரிய யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா, நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே இருக்காது. இது ஒரு பொறுப்பு, நம்ம இது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூஸ்ட் வந்து பண்ணிக்கும். ஒரு சின்ன உண்மை என்னென்னு சொல்லட்டுமா, நம்ம வீட்டில் வேலைகள் வந்து தினமும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி சமைக்கிறோம், நாளைக்கு சமைக்கிறோம், காலையில் மதியானம் நைட்டு இந்த மாதிரி இன்றைக்கும் க்ளீன் பண்ணுவோம், நாளைக்கும் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைகள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கணும், இந்த வேலைகள் எல்லாம் நம்ம ரிப்பீட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் நிம்மதியாக சாப்பிடுது, குடும்பம் நிம்மதியாக இருக்குது, வெளியில் போகிற ஆண்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே போகிற பிள்ளைங்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்க, குழந்தைங்க பாதுகாப்பாக வளர்கிறாங்க, வீட்டில் எல்லாருக்கும் தேவையானது சரியான நேரத்தில் கிடைக்கிது. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒருத்தரோட உழைப்பு இருக்குது, அது நம்ம தான். அந்த உழைப்பை நம்ம முதல்ல மதிக்கிறோமா? கிடையாது. நிறைய பேர் வீட்டில் போனோம்னா, ஆமாம் என்னத்தை போட்டு காலையிலேருந்து இதை தான் பார்த்துட்ருக்கேன், வேலை தான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு இதே ரிப்பீட்டடாக நடக்குது, எனக்கு எரிச்சலாக வருது அப்படிங்கிற மாதிரி சில பேர் அழுத்துப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது தான். எல்லாருக்குமே எல்லா நேரமும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் அண்ட் மூட் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. சில நேரங்கள் வந்து இதையே ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஒரு மாதிரி மனசு தளர்ந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். பட் அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் நம்ம அதே வேலைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா? அதனால் நம்ம செய்கிற வேலைகளை நம்ம முதல்ல மதிக்கணும், நம்மளை நம்ம முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு வந்துட்டு மற்றவங்க நம்மளை பாராட்டணும், மற்றவங்க நம்மளை வந்து நல்லவன் சொல்லணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்போ சொல்லுங்கள், வீட்டு வேலைக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. கண்டிப்பாக வீட்டில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்குமே மதிப்பு இருக்குது. அதே போல் வீட்டு வேலை பார்க்குறது மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன்னை முழுசாக மறந்துடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. குடும்பத்தை பார்த்துக்கணும், அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம மதிக்கணும். சில இடங்களில் நம்மளே விட்டு கொடுத்துரும். அதனால தான் மற்றவங்க வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப தூக்கி போட்டு மிதிச்சிட்ருப்பாங்க. ஸோ சில இடங்களில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். இல்லைனாலும் இப்போ முடியாது அப்படிங்கிறத. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த இடத்துலையும் குறைக்கக்கூடாது அப்படின்னா சில இடங்களில் நீங்கள் நோ, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள். சில இடங்களில் சரி அப்படிங்கிறது சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குமே தவிர்த்து நம்மளோட பொறுப்புகளுக்காக தான் நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறத சில நேரம் மறந்துடுவோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. யாராச்சும் நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட வேலைக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் உழைப்புக்கு வேல்யூ இருக்கு இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்க்கையை ஃபுல்லாக ஓடி கழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கான ஒரு கனவு இருக்கலாம், உங்களுக்கான ஒரு ஹாபி, உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கலாம். அதை எப்போவுமே விட்டுறாதீங்க. ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரங்கள், 24 மணி நேரங்கள் இதில் தூக்கம் அப்படி இப்படின்னு போக 1 மணி நேரம் கூட அவங்களுக்காக இல்லாமல் போயிடப்போகுது. ஸோ அந்த 1 மணி நேரத்தை உங்களுக்கான நேரம் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக நீங்கள் ஒழுங்க, அதுக்காக நீங்கள் வந்துட்டு எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக அது உங்களை ஒரு நேரத்தில் வந்துட்டு ஒரு வேல்யூவான ஒரு பீப்புளாக, ஒரு மனுஷியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் லைஃப் வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம 1 மணி நேரமாக இப்படிலாம் நம்ம செஞ்சுக்கிட்ட வேலைகள்னால நம்ம இப்படி நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நீ வீட்டில் வேலை பார்த்துட்ருக்க அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அதே நேரத்தில் என்னையும் நான் பார்த்துக்கணும். வீட்டு வேலை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக எந்த நேரத்தில் எந்த வேலை வரும் அப்படிங்கிறதே தெரியாது.
அதனால் அந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் நம்மளை வந்து நாமளே வந்து தரைக்குறைவாக அந்த எடை போடக்கூடாது. நம்ம இது வீட்டு வேலை செய்ய தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வேலைகளுக்குமே அவ்வளோ ஒரு பின்னால் உழைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் உங்களோட வீட்டு வேலைகளை நீங்கள் மதிங்க, உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மதிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கும் என்னை கவனிக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளே வந்து கவனிச்சிக்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி வாழ்க்கையோட ரிலேட் ஆகக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பேசலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்து நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இந்த இறால் குழம்பு ரெசிபி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி குழம்புலாம் எங்கள் ஊர் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கிராமத்து சைடில் உள்ள சமையல்லாம் எடுத்து சமைச்சு பாருங்களேன், உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அன்றைக்கி வந்துட்டு நான் வந்து இறால் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 10-20 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து உரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்துட்டு ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இறாலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இறாலுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் தக்காளி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறது இல்லை. நான் இப்போ அந்த தக்காளி அரைச்சேன் பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் லைட்டாக மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். காரம் நல்லா சுள்ளன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க, அது நல்லது. மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா தூள் வந்துட்டு என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னா மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த கறி மசாலா தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு திக் டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மசாலா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 2 சில்லு தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு எப்பவும் போல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு சேர்க்கலாம். ஸோ அப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா டெக்ஸ்சராக இருக்கும். ரொம்ப வந்துட்டு இந்த தக்காளி சூப்பு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக் டெக்ஸ்சராக இருக்கும். அப்போ குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கறி மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு வதக்கி பாருங்களேன், அந்த மணமே வந்து ஒரு தனி சுவை தரும்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா பிரட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 சின்ன பீக்கங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா அந்த அருகு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி கருக்கு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட்டே வந்து தரும். லைட்டாக உங்களுக்கு ரொம்ப முத்தின இதாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தோல் வந்து சீவி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பிஞ்சு காயாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அந்த தோல்லாம் ஃபுல்லாக சீவலை. அந்த கருக்குமா இருக்கு இல்லையா, அதை மட்டும் சீவி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு முருங்கைக்காய் சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துருக்கேன். இறால் வந்துட்டு தோல் உரித்து சேர்க்கல. அப்படி தோல் உரித்து சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு ஆத்தென்டிக்காக வராது. அதாவது இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதனால் வந்துட்டு இறால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய இறாலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இது நல்ல பெரிய இறால் தான், அதனால் தோல்லாம் வந்துட்டு நீக்காமல் கொஞ்சம் தலைப்பகுதியும் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா அந்த இறால் வந்து கொஞ்சமாக தண்ணி விடும். அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு செக் பண்ணிக்கிறணும். மற்றபடி இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இவ்வளோதான். ரொம்ப போட்டு நம்ம மசாலா சேர்க்கணும், அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒருவேளை நீங்கள் கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா நான் ஆப்ஷனலாக சொன்ன இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக வந்து குழம்பெல்லாம் வந்துட்டு குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த பீர்க்கங்காயோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இறால் குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ரெசிபி சொல்கிறது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக கூட நான் வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து கொடுத்தேன். அண்ட் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல தகவலோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.